ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் சோஃபியா. மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னா அம்மா வீட்டுக்கு தான். தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் வேலையாக கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். கோயம்புத்தூர் எதுக்கு நாங்கள் போகிறோன்னா ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா ராயல் கேர் தான். நிறைய பக்கம் கேட்டு பார்த்தோம். ஏதாவது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஃபஸ்ட் டே முந்தின நாளே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க எம்டி ஸ்டொமக்கில். அதான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. போயிட்டு ப்ளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு அவங்க 2 ஹவர்ஸ் கழித்து வர சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்க முடியும்னு. சரி, அங்கேயே கேன்டீன் இருந்துச்சு, சாப்பிட போனோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் பாடி செக்கப் வர அந்த இதுலேயே நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும். ஸோ அவங்க 3 பேர்த்துக்கு அதுலேயே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு வந்துருச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இடமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்தளவுக்கு நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பார்க்க ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. கிட்ஸுக்குமே கொடுத்தோம். அந்தளவுக்கு ஸ்பைஸியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதோடு நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இட்லியும் வெண்பொங்கலும் கொடுக்குறாங்க. அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக டீ காஃபி வேணுன்னா நம்ம அதிலே வாங்கிக்கலாம். வாங்கி எல்லாமே சாப்பிட்டுட்டு கிட்ஸ் கூட வச்சுருந்தோன்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி நம்ம கையில் வச்சுக்கணும். நாங்கள் மார்னிங் வந்தங்காட்டிக்கு வாங்கலை. சரி, ஸ்நாக்ஸ் ஷாப் பார்த்தோன்னா சார் நின்றுட்டார். கேக் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டோம். கேக் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் மேலே கிளம்பிட்டோம். மற்ற இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு போனோன்னா எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ, அப்புறம் ஸ்கேனு அந்த மாதிரி 1 by 1 லைனாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே இங்கே போயிட்டுருக்க முடியாது. அதனால் நாங்கள் ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டோம் தம்பிங்களை வச்சுட்டு. அவங்க 3 பேர் மட்டும் போயிட்டுருந்தாங்க. நர்ஸ் எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை. அதனால் ஈஸியாக வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு அவர் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துங்கன்னு சொன்னாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, ஓகே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறதுக்கு போயிட்டோம், நானும் சிஸ்டரும். அவங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. இல்லை இன்னும் ஒரு டைம் லேட்டுன்னு பார்த்திங்கன்னா டேப்லெட் வாங்க போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அதுக்கே சரியாக போயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.